தமிழக மக்கள் அனைவருக்குமே வணக்கம். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 3 முக்கியமான அறிவிப்புகள் இப்போ அரசு வெளியிட்டிருக்காங்க. மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி. இதில் மகளிர் உரிமை தொகை ரத்து செய்ய போறதாகவும் அறிவிப்பு வெளியாயிருக்கு. இது என்னென்ன அறிவிப்புகள் அப்படின்ற முழு விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக பாருங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். முதல்ல நற்செய்தி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். மாதமே ரேஷன் அட்டையை வைத்து ரேஷன் அட்டைதாரர்கள் ரேஷன் பொருட்கள்ல பக்கத்துல இருக்கக்கூடிய ரேஷன் கடைக்கு சென்று வாங்கிட்டு வந்துட்டு இருப்பீங்க. ஆனா இதுல இப்போ ஒரு சூப்பரான அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இனிமே ஒரே மாசத்துல 3 மாதங்களுக்கு தேவையான உணவு தானியங்கள் ஒரே நேரத்தில் கிடைக்கும் என மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. அதாவது ரேஷன் அட்டைதாரர்களுக்காக அரசு ஒரு நிவாரண முடிவை கொண்டு வந்துள்ளது. வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள அனைவருக்கும் மத்திய அரசு இலவச உணவு தானியங்களை வழங்கி வருகிறது. தற்போது ஏப்ரல் மாதத்தில் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 3 மடங்கு உணவுப் பொருட்கள் வழங்கப்படும் என அரசின் உணவு மற்றும் பொது விநியோகத்துறை தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக அடுத்த மாதம் அவர்கள் 3 மடங்கு உணவுப் பொருட்களை பெறுவார்கள். அதாவது இப்ப வர இருக்கக்கூடிய ஏப்ரல் மாதத்துல 3 மடங்கு 3 மாசத்திற்கு தேவையான உணவுப் பொருட்களை நீங்க பெற்றுக்கலாம் ஒரே நேரத்துல. எதற்காக இந்த அறிவிப்புனா, இப்ப வெப்ப அலை காற்று இப்ப வரக்கூடிய ஏப்ரல், மே, ஜூன் மாசத்துல வீசக்கூடும். இது மட்டும் இல்லாம வெப்பநிலையும் அதிகரிக்கக்கூடும் என்பதனால் இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுது. இரண்டாவது அறிவிப்பா தமிழகத்தில் உள்ள ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மாவட்ட வாரியா ஒரு முக்கியமான அறிவிப்பை இப்போ தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. அதாவது குடும்ப அட்டையில் பெயர் உள்ள அனைத்து பயனர்களும் மார்ச் 25ஆம் தேதிக்குள் தங்களுக்கு அருகில் உள்ள ரேஷன் கடைக்கு சென்று தங்களது கைவிரல் ரேகையை பதிவு செய்ய வேண்டும் என அரசு அறிவித்துள்ளது. இந்த காலக்கெடுவிற்குள் EKYC எனப்படும் இந்த சரிபார்ப்பு பணியை முடிக்க வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ரேஷன் அட்டையில் உள்ள பயனர்கள் தங்களது கை ரேகையை பதிவு செய்ய தவறினால் மாதாந்திர ரேஷன் பொருட்களை பெறுவதில் சிக்கல்கள் ஏற்படலாம் என தெரிவிக்கிறது. குறிப்பாக குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கைக்கேற்ப வழங்கப்படும் பொருட்கள் குறைக்கப்படும். எனவே பொதுமக்கள் கடைசி நேர நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு உடனடியாக ரேஷன் கடைக்கு சென்று தங்களது ஆதாரை பயன்படுத்தி ரேகையை சரிபார்த்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இரண்டாவது அறிவிப்பா ரேஷன் அட்டை வைத்துள்ள ஒவ்வொரு நபருமே அந்த ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே ரேஷன் கடைக்கு போயிட்டு EKYC கம்ப்ளீட் பண்ணணும். அப்படி இல்லாத பட்சத்தில் அவங்களோட பெயர்கள் நீக்கம் செய்யப்படும். மார்ச் 26ஆம் தேதி முதல் இது நிரந்தரமாகவோ தற்காலிகமாகவோ பெயர் நீக்கம் செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவு KYC கம்ப்ளீட் பண்ணிருங்க. அண்ட் மூன்றாவது முக்கிய அறிவிப்பா மகளிர் உரிமை தொகை ரத்து செய்ய போறதா அறிவிப்பு வெளியாயிருக்கு. இவர்களுக்கெல்லாம் அதாவது மகளிர் உரிமை தொகை வாங்குறதுக்கு நமக்கு ரேஷன் அட்டை அப்படின்றது ரொம்பவே கட்டாயம். இதனை தொடர்ந்து தான் நமக்கு இந்த மகளிர் உரிமை தொகையானது மாதம் பேங்க் அக்கௌண்ட்க்கு வரவு வைக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில ரேஷன் அட்டையை பயன்படுத்தி யாரு 3 மாத காலமா ரேஷன் பொருட்களை வாங்காம இருக்காங்களோ அவங்களோட ரேஷன் அட்டை ரத்து செய்யப்படும் அப்படின்ற அறிவிப்பு ஆல்ரெடி சொல்லி இருந்தாங்க. ஸோ இவர்களுக்கும் ரேஷன் பொருட்களை வாங்கி, அதாவது அரிசி, கோதுமை, சர்க்கரை போன்ற பொருட்களை வாங்கி வெளி சந்தைகளில் யாரெல்லாம் வித்துட்டு வந்துட்டு இருக்காங்களோ அவங்கள கண்டறியப்பட்டாலும் அவங்களுக்கும் ரேஷன் கார்டு ரத்து செய்யப்பட்டு மகளிர் உரிமை தொகை நீக்கப்படும் அப்படின்ற அப்டேட்டை இப்ப அரசு வெளியிட்டிருக்காங்க. முடிஞ்சளவு மக்கள் அனைவருமே ரேஷன் பொருட்களை வாங்குங்க. விட்டுட்டீங்க அப்படின்னா ரேஷன் ரத்து செஞ்சுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா மகளிர் உரிமை தொகையும் ஸ்டாப் ஆயிடும். ஸோ மக்கள் அனைவரும் உஷாரா இருங்க. கண்டிப்பா இந்த அனைத்து அறிவிப்புமே உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். பயனுள்ளதா இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. மீண்டும் நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். நன்றி.